தென்மாப்பட்டியில் அமைந்துள்ள ஸ்ரீ சமயபுரம் முத்துமாரியம்மன் கோயில் ஆடித் திருவிழா. நூற்றுக்கணக்கான பக்தர்கள் பால்குடம் பூத்தட்டு சுமந்து வந்து வழிபாடு. சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் தென்மாப்பட்டு சின்ன சீதேலி கீழ்கரையில் குடிகொண்டிருக்கும் அருள்மிகு ஸ்ரீ சமயபுரம் முத்துமாரியம்மன் கோவில் 13ஆம் ஆண்டு ஆடி திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. ஆண்டுதோறும் 2வது வெள்ளிக்கிழமை இக்கோயிலில் இவ்விழா விமர்சையாக நடைபெறுவது வழக்கம். அதேபோன்று இந்த ஆண்டும் பிரம்மாண்டமாக ஆடி திருவிழா நடைபெற்றது. இந்த ஆலயத்தின் சிறப்பாக குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை வரம் அளிக்கும் அம்மனாகவும், திருமணம் நடைபெறாத பெண்களுக்கு உடனடியாக திருமண யோகம் கூடி வரும் வரம் தரும் அம்மனாகவும், இப்பகுதியில் உள்ள மக்களின் துயரங்களையும் துன்பங்களையும் போக்கும் அருள் நிறைந்த அம்மனாகவும் ஸ்ரீ சமயபுரம் முத்துமாரியம்மன் விளங்கி வருவதாகவும் பொதுமக்கள் மகிழ்ச்சியோடு கூறி வருகின்றனர். இந்த புகழ்பெற்ற ஸ்ரீ சமயபுரம் முத்துமாரியம்மனின் 13ஆம் ஆண்டு விழா கடந்த திங்கட்கிழமை காப்பு கட்டுதலுடன் துவங்கியது. விழாவை ஒட்டி காலையில் நூற்றுக்கணக்கானோர் அருள்மிகு பூமாகியம்மன் கோயிலிலிருந்து பால்குடம் எடுத்து முக்கிய வீதிகள் வழியாக சின்ன சீதேலி கீழ்கரையில் உள்ள முத்துமாரியம்மன் கோவில் வந்தடைந்தனர். பின்பு பக்தர்கள் கொண்டு வந்த பாலால் அம்மனுக்கு அபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து 16 வகையான திரவியங்களால் அம்மனுக்கு அபிஷேகங்களும் அர்ச்சனைகளும் நடைபெற்றன. அதனைத் தொடர்ந்து மதியம் ஆயிரக்கணக்கானோருக்கு மாபெரும் அன்னதானம் நடைபெற்றது. பின்பு மாலையில் பூமாகி அம்மன் கோயிலிலிருந்து பக்தர்கள் பூத்தட்டுகள் சுமந்து அம்மன் கோயில் வந்தடைந்தனர். அதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு கூழ் ஊற்றுதல் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. விழா ஏற்பாடுகளை தென்மாப்பட்டு ஸ்ரீ சமயபுரத்து மாரியம்மன் விழா குழுவினர் செய்திருந்தனர்.
பாடுங்க சாமி. சாயந்தரம் கரெக்டாக கொண்டு வாங்க பாப்பா. நான் சரி. ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி பராசக்தி. ஸ்ரீரவி தென்கரையில் அமர்ந்திருக்கக்கூடிய சமயபுரம் முத்துமாரியம்மனுடைய 13ஆம் ஆண்டு இந்த விழாவினை சீரோடும் சிறப்போடும் சமயபுர பாதயாத்திரை குழு சார்பாக சிறப்பாக நடைபெற்றுள்ளது. காலையில் பால் குடமளித்தலும், பிறகு அபிஷேக ஆராதனையும், பிறகு மதியம் அறுசுவை விருந்து அன்னதானமும் சீரோடும் சிறப்போடும் நடைபெற்று இன்றைக்கு கோலோற்று விழா சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த கோலோற்று விழாவில் தன்னுடைய தாகத்தை தீர்க்கின்ற வகையில் சர்பத்தும் சுண்டல் கோல்களெல்லாம் இங்கே ஊற்றிக் கொண்டிருக்கின்றார்கள். ஆன்மீக பக்தகோடி பெருமக்களும் மெய்யன்பர்களும் பிறராக வருகை வந்து அம்பாளுடைய